விழுப்புரம் மாவட்டத்தில் 144 பள்ளிகளை சேர்ந்த 611 வாகனங்களின் தரம் குறித்தும் ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆய்வு செய்தார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க கோபிநாத். தமிழகத்துல மீண்டும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் நேற்று முன்தினம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்நிலையில பள்ளி திறக்கும் போது பள்ளி வாகனங்கள் முறையா இருக்கணும். தற்போதே இதுல சரி செய்ய தொடங்கினா பள்ளி திறக்கும் போது மாணவர்கள் பாதுகாப்பா போவாங்க என்பது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மானோட ஒரு கருத்தை பார்த்திருக்கோம். இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இன்றே விழுப்புரம் மாவட்டத்துல மொத்தம் 144 பள்ளிகளை சேர்ந்த 611 வாகனங்களை விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸ் கொண்டு வந்து நிறுத்திட்டு மாவட்ட காவல்துறை, வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட குழுக்கள் கொண்ட அதிகாரிகளை வச்சு கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். இன்னைக்கு இந்த பள்ளி வாகனங்களை ஆய்வு மேற்கொள்றாங்க. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, விழுப்புரம் பகுதியில மொத்தம் 73 பள்ளிகள்ல 281 அரசு தனியார் பள்ளி வாகனங்களும், அதே போல திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல 48 பள்ளிகள் இயங்குது. அந்த 248 வாகனங்களும் செஞ்சி வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 23 பள்ளிகள்ல 82 வாகனங்கள், மொத்தம் 611 வாகனங்களை இன்று ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த ஆய்வை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பள்ளி வாகனத்துல எந்தவித காம்ப்ரமைஸும் கிடையாது, விதிமீறலும் இருக்கக்கூடாது. இவங்க சொல்லக்கூடிய விஷயம், பள்ளியில அந்த வாகனங்கள் இருக்கக்கூடிய இருக்கைகள் சிசிடிவி கேமரா பொறுத்திருக்கணும். பள்ளி அந்த வாகனங்கள் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கணும், வேக கட்டுப்பாட்டு கருவி இருக்கணும், படிக்கட்டுலாம் சரியா இருக்கணும், தரைத்தளம் சரியா இருக்கணும், ஜன்னல் பக்கம் கம்பிகள்லாம் பாதுகாப்பா இருக்கான்னு பார்க்கணும், முதலுதவி பெட்டி, தீ தடுப்பு உபகரணங்கள், உள்கட்டமைப்பு அனைத்தும் சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த பள்ளி வாகனத்துக்கு அனுமதி வழங்கப்படும். இதுதான் கலெக்டரோட உத்தரவை பார்த்தோம். தொடர்ந்து அவர் அனைத்து வாகனங்களும் ஆய்வு மேற்கொண்டாரு. தொடர்ந்து இந்த ஆய்வு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இவங்களோட விஷயம், நம்ம சொல்லக்கூடிய விஷயம், இன்னைக்கு ஆய்வை முடிச்சிட்டீங்க, மீண்டும் வாகனத்துல ஏதாவது பழுது ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டால் என்ன பண்ணுவீங்க நம்ம கலெக்டரை கேட்ட அப்போ சொன்னாரு, காலாண்டு அரையாண்டு அடுத்தது ஒரு கோட்டலையும் நம்ம இந்த வாகனத்தை திடீர்னு சர்ப்ரைஸா வண்டி செக் பண்ணுவோம். அப்போ எந்த பழுதும் இல்லாமல் இருந்தால் இந்த வாகனம் மீண்டும் அனுமதி கொடுப்போம். இல்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த அனுமதியை ரத்து செய்யறதுக்கும் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளும் சொல்லி கலெக்டர் இப்போ ஷேக் அப்துல் ரஹ்மான் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. தொடர்ந்து பள்ளி வாகனங்கள் ஆய்வு தொடர்ந்து நடந்துட்டு இருக்க தகவல் தான் பார்த்துட்டு இருக்கோம். விரைவான விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்.